ஹே எவ்ரிவன், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி இமேஜினேஷனுக்குள்ள போகலாம். ஒரு பூமிக்குள்ள 2 விதை மரத்துல இருந்து விழுகுது. ஒரு விதை என்ன யோசிக்குது அப்படின்னா, நம்ம விழுந்தோமே முளைச்சிடுவோமா, இல்ல மழை வந்தா அழுகி போயிடுவோமா, என்ன பண்றது, ஒருவேளை ஆழமா போனா பேர் சிக்கிக்குமா, இந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனமா யோசிச்சுட்டே இருக்கு. ஆனா இன்னொரு விதை வேர் விடுறதுக்கு முயற்சி செய்து வெறும் விட்டுருது. அடுத்த நாள் காலையில சூரியன் வருது, சூரியன் ஒளி கொடுக்குது அது வளர்றதுக்கு. மழை பெய்யுது, மழைனால இன்னுமே அது நல்ல வளர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் காற்றடிக்கிறதுனால இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா வளருது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு மரமாவே ஆகிருது. கொஞ்சம் மரம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அது கூட விழுந்த விதை முளைக்கவே இல்லை. அப்போ அந்த மரத்துக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, நம்மளும் முயற்சி பண்ணாமயே இருந்திருந்தோம்னா முளைக்காமலே போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும். ஒவ்வொரு நாளும் நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ எதை பத்தின வீடியோ அப்படின்னா, உங்களுடைய லைஃபை எப்படி 30 டேஸ்ல நீங்க ரீசெட் பண்ண போறீங்க அப்படின்றதுதான். இப்போ சின்ன சின்னதா நம்ம ஜெயிக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலையில எந்திரிக்கும் போது நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்த நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு மன நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். கரெக்ட் தானே? இதுவே எல்லா விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்டா பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும் நம்ம லைஃப்? சோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்ம லைஃப 30 டேஸ்ல சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பாக்குறது மட்டும் இல்ல, கண்டிப்பா இது உங்களோட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வீல் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்றது. சோ இதுல நான் வந்து ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி காட்டுறேன். சோ இதுல நீங்க உங்களுக்கு 1 to 10ல இருந்து எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதோட ரேட்டிங் பண்ணி நீங்களும் நோட் பண்ணி வைங்க. உங்களோட கெரியர், ஹெல்த், ஃபினான்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர் இப்படின்னு எல்லாத்துக்கும் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிங்கறத நோட் பண்ணி, எதுல நீங்க ரொம்ப லோவஸ்டா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுதோ, எதுல நீங்க அது கம்மியா ரேட் பண்ணிருக்கீங்களோ அதுல உங்களை நீங்களே டெவலப் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்டா நம்ம பார்க்க போறது ஃபிக்ஸ் யுவர் ஸ்லீப் ஹேபிட்ஸ். சீரியஸா நான் சொல்றேன், இது நான் பர்சனலா அனுபவிச்ச ஒண்ணு. கண்டிப்பா நீங்க 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் எடுக்கல அப்படின்னா உங்களால எதுலையுமே நீங்க ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். திடீர்னு டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கு போவீங்க. ஸோ எல்லாமே நடக்கிறதுக்கு சான்சஸ் ஹையா இருக்கு. ஸோ சரியான தூக்கம் இல்ல அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதுவே நல்லா தூங்கி ஒரு நாள் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லும் உங்களுக்கு வந்துட்டு சூப்பரா இருக்கும். ஸ்லீப் அப்படிங்கறது ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தேர்டா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டீக்ளட்டர் யோர் பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் ஸ்பேஸ். கிளட்டர் அப்படின்னா நம்ம மைண்ட்ல ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிறது. ஸோ ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு என்ன யோசிக்கிறோன்னே தெரியாது. பட் ஆனா ஏதோ ஒன்று மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி சரி பண்றது அப்படின்னா, ஒரு சின்ன டாஸ்க் நான் சொல்றேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்லயோ இல்ல உங்க வீட்லயோ நீங்க ஒர்க் பண்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஒரு இடத்த கிளீன் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஆஃபீஸ் ட்ராவோ இல்ல நீங்க யூஸ் பண்ற ஆஃபீஸ் டெஸ்கோ ஏதோ ஒன்று டெய்லி கிளீன் பண்ண ட்ரை பண்ணுங்க. கிளீன் பண்றதுன்னா வெறும் பிசிக்கலா கிளீன் பண்றது மட்டும் கிடையாது, நம்மளோட டிஜிட்டல் ஸ்பேஸையும் நம்ம கிளீனா வச்சுக்க ட்ரை பண்றது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட இமெயில்ஸ்ல இன்பாக்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணாம இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு சில போன்ல. ஸோ அதெல்லாம் எது வந்துட்டு வேணாமோ முதல்ல டெலிட் பண்ணி கிளியர் பண்ணுங்க. நம்ம போன்ல ஒன்றும் எல்லாமே தேவையானதை நம்ம வச்சிருக்க மாட்டோம். ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருப்போம். வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு குரூப்ல இருந்து டவுன்லோட் பண்ண போட்டோஸ் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இப்பவே கிளியர் பண்ணுங்க. இப்படி நீங்க கிளீன் பண்ணும்போது அந்த எண்ட் ஆஃப் த வீக் இருக்குல்ல, அப்போ வந்து உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். அடுத்து கிரியேட்டிங் அ ஸ்டாப் டூயிங் லிஸ்ட். ஸோ எல்லாருமே டு டூ லிஸ்ட் தானே பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா டு டூ லிஸ்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற லிஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டு டூ லிஸ்ட் இருக்குல்ல, அதுலயே வந்துட்டு தேவையில்லாத சிலதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணிருப்போம். சோ அது எப்படி வந்துட்டு ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த டிப். புது ஹேபிட், புது ரொட்டீன், புது கோல்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். பட் ஆனா ஒரு டேவை நம்ம ப்ரொடக்டிவா மாத்துறதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சப்ராக்ஷன் அப்படின்றது தான். ஸோ அந்த சப்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட்ல இருந்து எது தேவையில்லையோ அதை நம்ம எடுக்கிறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிஇஓ, பெரிய கம்பெனியோட சிஇஓ வந்துட்டு உங்க லைஃபை வந்து ரன் பண்றதுக்கு வராரு. சோ அது ஃபர்ஸ்டா அவர் என்ன பண்ணுவாரு, எதை வந்து உங்களோட லிஸ்ட்ல இருந்து தூக்குவாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த தூக்கிடுங்க. ஒரு பெரிய லிஸ்டே எழுதி அது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான டிப் என்னன்னா, கியூரேட் யுவர் இன்ஃபர்மேஷன் டயட். நார்மலா நம்ம டயட்னா என்ன நினைப்போம், ஃபுட் தான் டயட். ஸோ சாப்பிடுறது நம்ம டயட் பிளான் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம்ல, கிடையாது. நம்ம பாக்குறது, கேட்கறது, படிக்கிறது இது எல்லாமே டயட் தான். ஸோ நீங்க எந்த கண்டென்ட்லாம் ரொம்ப நான்சென்ஸா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அன்ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் இந்த ஆப்லாம் தேவையில்லைப்பா, எதுக்கு என் ஃபோன்ல இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. தென் உங்களோட மெயிலுக்குள்ள போய் எந்தெந்த மெயிலாம் நீங்க இப்போ வரைக்கும் செக் பண்ணலையோ, தேவையில்லைன்னு யோசிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.
ஸோ அடுத்தது க்ளோஸ் யோர் ஓப்பன் லூப்ஸ். ஸோ இதில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் கிளட்டரான மைண்டை வந்துட்டு இதெல்லாம் பண்ணி நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உட்காந்து நீங்க எதெல்லாம் நீங்க டாஸ்க் இன்கம்ப்ளீட்டா இருக்கு, ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணாம வச்சிருக்கீங்க, ஸோ எதெல்லாம் நீங்க செய்யாம வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. ஸோ அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அதை 3 காலம்ஸ்ல பிரிங்க. ஒண்ணு கண்டிப்பா பண்ண வேண்டியது, ஷெட்யூல் பண்ண வேண்டியது, இன்னொன்னு அவசியமே இல்லை இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு தோன்றுது. சோ இந்த 3யும் இப்படி நீங்க பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளட்டரான மைண்ட் சரியாகும். லாஸ்டா ரீக்ளைம் யோர் மார்னிங்ஸ். மார்னிங் அந்த 60 மினிட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த 60 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம என்டையர் டேவியே முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு நடக்கிற விஷயம் கிடையாது, நம்ம நடத்துற விஷயம். மார்னிங் எந்திரிச்சோடனே போன் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு நோ ஸ்கிரீன் டைம்னு டிசைட் பண்ணுங்க. எந்திரிச்சோடனே வித்தின் 1 ஹவர்ல ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிற மாதிரி நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் நீங்க பண்ணும்போது உங்க லைஃப் வந்து சூப்பரா மாறிடும். ஜஸ்ட் நான் இவ்ளோ டிப் சொன்னேன்ல, சோ இந்த டிப்ல நீங்க அட்லீஸ்ட் ஒன்னாவது எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.